அன்பான இனிய உறவுகளுக்கு இங்கே சிந்து பேருவில் காயத்ரி எப்படியாவது அவள் வயிற்றுக்குள்ள உன் வாரிசை கொடுத்துரு அப்படின்னு அக்காக்காரி சொல்கிறா. அக்கா பேசுகிற பேச்சா இது? சரிக்கா, நான் வரையில் என் வாரிசை அவள் வயிற்றுல கொடுத்துட்டு தாக்கா வருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறான். அந்த பிள்ளை பாவங்க அப்படியே அம்மாவுக்காக அப்படியே தாங்கிக்கிட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தாக்காரி விழுந்துருதா, அதை தூக்கிட்டு போய் பார்த்தா நல்லபடியாக ஆயிடுது. உங்கள் அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு தானங்க சொல்லி அனுப்புகிறாங்க அன்னபூர்ணியை பற்றி. ஆனாலும் ஆறுமுகம் பழைய பகையெல்லாம் தீர்த்துக்கிற மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போய் பைரவியை குறும்பி கொடுக்க அடிக்கிறாரு பாருங்க. பலாருன்னு ஏண்டி மறைச்ச? எங்க அம்மாவுக்கு 3 மாசத்துல உயிரை விட்டுருவாங்கன்னு சொன்னதை நீ ஏன் என்கிட்ட மறைச்ச? சொல்லு, டாக்டர் சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க இந்த பிள்ளையும் ஆமா அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு கம்பீரமான நம்ம பைரவி ஆமான்னு அழுதுகிட்டு சொல்லலாமா? ஆமா, அது நல்லதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லாம இருந்தேன் அப்படின்லாங்க சொல்லியிருக்கணும். பார்த்தா பொலிர்னு அடிக்கிறாரு. அடிச்சதுக்கப்புறம் எங்க அம்மா ஏண்டி இப்படி பண்ண, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நீங்க பைரவி சொல்ல, அதுக்கப்புறம் அவருக்கே மனசு விட்டு போயிடுது. ஏன்னா இப்ப நல்லா இருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவராகவே சொல்லிடுறாரு, ஒன்றும் பயப்படாத, எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க. என்னது நல்லா இருக்காங்களா? அட பாவி மனசா, நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஏன்டா என்னைய அடிச்ச? நீ என்கிட்ட சொல்லலைன்னா அதுக்காண்டி அடிப்பியா? ஏண்டா நல்லா இருக்கல நல்லா இல்லை இந்த மாதிரி உயிரை விட்டுருவான்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்நேரம் நீ உன் உயிரை விட்டுருப்படா. அதுக்காகத்தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனாலும் என்ன அடிச்சிட்டு இல்லை, இனிமேல் என் கூட பேசாத அப்படிங்கிறாங்க. ஐயோ பைரவி நீ எல்லாம் எனக்காகத்தான் பண்ணியா அப்படின்னு பின்னாடியே வராரு. இங்கே பார்த்தா இங்கே கோயிலுக்கு போயிடுறாங்க. போய் ரூம் எடுத்துடுறாங்க, தங்கிடுறாங்க. தங்கினதுக்கப்புறம் சரி நாளைக்கு போய் வேலை சாத்தணும் அப்படிங்கிறாங்களா. வேலை சாத்துறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவோமா? இல்லை சாத்தினதுக்கப்புறம் இல்லை சாத்திட்டு வந்தால் உடனே கிளம்பிடுவோன்ருவா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பிடிச்சிடுறாங்க. அந்த வேலையும் பத்திரமா வச்சுருக்காங்க. எங்கள் சாமி கோயில் குளத்துக்கு போனாலே பயபக்தியாக இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குளிச்சு சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஆனால் இவன் விடிஞ்சா கோயிலுக்கு போகணும், வேலை சாத்தணும். அப்படி இருக்கையில் நாள் நைட்டு கவுச்சி பண்ண பார்க்குறானே, அந்த கடவுள் சும்மா விடுவாரா? அதுவும் முருகன் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான், பிளானை போடுறான். என்ன சாப்பிட வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்க எது வேணாலும் வாங்கிட்டு வா அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிடுதான். வாங்க போயிடுறான், வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வர்ற வழியிலே அவங்க தவறானதை கலந்து விட்டுறான். அவனுக்கு அது தெரியாது, வீட்டிலே பாலில் கலந்து வந்தானே அதை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்களா. இல்லை நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, அட சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்ல ஒரு வாய் சாப்பிடுது. சரி இரு, நான் அந்த ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு இவன் வெளியில் போயிடுறான். ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க அக்கா கிட்ட போய் பேசுகிறான். அக்கா கறி என்னடா எல்லாம் சரியாக இருக்கா? அதெல்லாம் சரியாக இருக்குக்கா. இன்னைக்கு எல்லாம் கணக்கச்சு தான் முடிச்சிடுற. சரிக்கா நான் பார்த்துறேக்கா, நீ ஏக்கா பயப்படுற? பயப்படுறேன்னா நீ அப்படி ஏதாவது பண்ணிடுறியடா, தெளிவாக நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும் சரியா? இந்த வீட்டுக்கே நீ தான் ஆளணும், ராஜாவை ஆகணும் அப்படின்னு சொல்லி விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அக்கா அவன் சாப்பிட்டுட்டு இருக்காக்கா, நான் போகிறேன். டேய் சாப்பாட்டில் கரெக்டாக கலந்தியா? அதெல்லாம் நல்லா கலந்துட்டேன் அப்படிங்கிறாங்களா. சரி நீ இப்போ போ, அப்புறம் பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு போடா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூவை போய் வாங்குறேன் வெளியில் போய். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்குதா. பார்க்குறாங்க. என்னம்மா காயத்ரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்படிங்குதா. இந்த பூவை வச்சுக்கோ, பூவெல்லாம் வேணாம் அப்படிங்குது. அட வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கட்டில் படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். பயபக்தியா முருகா அப்படிங்கிறாரு. காலையில் போய் வேல் சாத்திட்டு வந்துடுவோமா? சரி அப்படிங்கிறாங்க. சரி நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி படுக்க சொல்லிடுறானா. அதுக்கப்புறம் இவன் போய் கீழே போய் படுக்கிறான். அப்பா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயங்கிடுவா. அதுக்கப்புறம் டேய் எசக்கி உன் கச்சேரி ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு கிடக்குறான். அப்படியே மெத்தையில் மேலே மெல்ல ஏறுறான். அந்த பிள்ளை நல்லா கண்ணை மூடி மயங்கிடுது. அப்படியே கிட்டக்க போகிறான். காயத்ரி காயுமா காய்ச்சல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறான். தலையில் முத்தம் கொடுத்து அடடடா எவ்வளோ அழகாக இருக்கிறா, ஐயோ சொக்கி போயிருக்காளே, சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளர்ந்த உடம்பு, எனக்காகவே பிறந்திருக்காளே. ஏண்டா சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளர்ந்த உடம்புன்னு சொல்கிற, அப்படி இருக்கல ஒரு தங்கச்சி மாதிரி நினைக்க வேணாம், நாதாரி அப்படின்னு தானங்க தோணுது. அப்படியே மேலேருந்து அப்படியே பார்க்குறான். அவ்வளோ ஒரு இதாக பார்க்குறான், உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ இதாக பார்க்குறான். அடியோ இன்னைக்கு எனக்குன்னு ஆக போகிறாளே, நாளைக்கு இவ எனக்கு சொந்தமாயிருவா, அடுத்து பார்த்தா அந்த வீட்டுக்கே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல வர்றான். அவனால் சந்தோஷம் தாங்க முடியல. காயத்ரிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல வந்து அவங்கள அப்படியே கட்டி அணைச்சி அப்படியே தன்னோட சொந்தம் கொண்டாடுறதுக்கு அப்படியே சொந்தம் கொண்டாடிடுறான். கொண்டாடுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு சுயநினை வந்து ஐயோ நான் அழுகுது. ஏன்டா இப்படி பண்ண என் வாழ்க்கையை வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அழுக.
அழுகாதம்மா, நிறுத்துமா. ஏதோ ஒரு ஆசையில் பண்ணிட்டேன். இப்போ என்ன, நான் உன் மாமா தானே, உன் புருஷன் தானே, இப்போ என்ன, அதனால் என்ன, விடு விடு, குளிச்சுட்டு போயிட்டு வேலை சாத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, முடியாது முடியாது, நீ எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வேலை எடுத்துகிட்டு வந்து அவன் இதில் குத்திடுதா. அப்படியே பார்த்தா ஆன்னு அப்படி கத்திட்டு எந்திரிக்கிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காயத்ரி எந்திரிக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்கோ. ஐயோ நம்ம இப்போ பண்ணது கனவா கண்டோம், கனவுல இவ்வளோ கொடூரமாக இருக்கே, பாதி நல்லா இருக்குது, கடைசியில் எண்டிங் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்கலாம், அப்படிலாமா அவள் பண்ணிடுவா, முதல்ல வேலை எடுத்து ஒழிச்சு வைக்கணும், அதுங்கன்னு இருக்கிறனால தான் அவள் ஏதாவது எடுத்து பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வேலை எடுத்து ஒழிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன இன்னும் தூங்காமல் இருக்கிறா, தூங்குவாளா தூங்க மாட்டாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் தன்னாலே தூக்கம் வந்துடுது. அவங்க கண்ணை மூடி தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கப்புறம் இவன் ஆஹா மயங்கிட்டாடா தூங்கிட்டாடா அப்படின்ட்டு தன்னோட ஆசையை அடக்கிறதுக்காண்டி தீர்த்துக்கிறதுக்காண்டி மேலே வந்து உட்கார்றான். காயத்ரி அடியே என் ரதமே என் தங்கமேன்னு கையை வைக்க ஷோல்டரில் கையை வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே மூச்சை கொண்டு போய் கிண்டு கட்டி காது ஓரத்தில் தன்னோட இதில் வச்சு அப்படி முத்தம் கொடுக்க போகிறான். பட்டார்னு முழிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன எந்திரிச்சிட்டா அப்படின்னு எந்திரிக்க, அங்கே தான் பாலை அக்கா குடிச்சிச்சு, இங்கே யார் சாப்பிட்ருப்பா அப்படின்ட்டு பார்க்க, என்ன நீ நினச்சி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஓவராக கத்துறாங்க. இல்லை காயத்ரிமா, சும்மா கொசு வந்துச்சு அப்படி இப்படின்னு நடிக்க பார்க்க, என்ன கொசுக்கு உன் மூஞ்சியை வாயில் வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உன் கையை கொண்டாந்து இங்கே வைக்கிறா அப்படின்னு தாம் தூம்னு கத்துறாங்க. இல்லை இல்லை அப்படிங்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இல்லை காயத்ரிமா, இல்லை காயத்ரி அப்படிங்கிறான். சி பொறுக்கி நாயை வெளில போடாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுத்தை பிடிச்சி தள்ளிடுது. என்ன இது கதை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வாசலில் உட்காந்துருக்குறான். கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறது. என்ன இவன் எப்படி என்ன தைரியத்தில் நம்மளே வந்து தொடுறான் அப்படின்னு பார்க்க அப்படியே ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருக்குங்க. ஆமாங்க, நடந்த கதை என்ன தெரியுமா, அவங்க அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க பைரவி. அப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அவன் என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் சாப்பிடாத, அவன் உனக்கு ஏதாவது மயக்கம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களா. இப்போ தான் எனக்கு வாங்கி சாப்பாடு கொடுத்துருக்குறான் அப்படின்னு வீடியோ கால் தானே காமிக்கிறாங்க. இங்கே பாரு அதில் ஏதாவது கலந்துருப்பான், நீ குடிக்காத சாப்பிடாத அப்படிங்கிறாங்களா. இல்லை அவன் வந்து கடையில் தானே வாங்கிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. என்ன காயத்ரி இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லல வீடியோ காலில் அதை பார்க்குறாங்க. காயத்ரி அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சாம்பார் ஊற்றிருக்கு, அதில் பார்த்தா பள்ளி கிடக்கு. ஐயோ பள்ளி கிடக்கு பார்த்தியா, நல்ல வேலை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த சாப்பாடை கொண்டே குப்பையில் போட்டுரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிடாம குப்பையில் போட்டுருது. ஆனால் இவன் வந்து கேட்கல, சாப்பிட்டேன்னே சொல்லிடுது. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அங்கே கொண்டு போன பிஸ்கட் இருக்கா அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருது. கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து இப்போ இவங்களை காப்பாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. காலையில் வரைக்கும் வெளியில் தான் இருக்கிறான், கதவை திறக்கவே இல்லை. அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணுது, ஃபோன் பண்ணிவிட்டு இவன் பேசுகிறான். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு கத்துமே. அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாமல் விட்டுறான். அவங்க ஏதாவது நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு அந்த அம்மா மகாராணி என்ன பண்ணுது, நல்லா நிம்மதியாக தூங்குது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே முறைச்சு பார்க்குது. இது கடவுளுக்காக வந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பாரு அப்படியே முருகன்ட்ட வேண்டுறாங்க. நம்ம காயத்ரி எனக்கு எது ஆனாலும் சரி, எனக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், இவன் எனக்கு தேவையே இல்லை, செளியை நான் யார் கடத்துறான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீ தான் கடவுளே எனக்கு உறுதுணை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகா கிட்ட வேண்டிக்கிட்டு வராங்க நம்ம காயத்ரி. கண்டிப்பாக சஞ்சய் வந்து முருகன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு தான் நாம நம்புவோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.